ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சாஹி துப்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பால் 3/4 லிட்டர் எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1 கப் எடுத்துக்கோங்க. ப்ரெட் 5 எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம், அது நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் ஒரு தடவை கட் பண்ணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 3/4 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருங்க கஸ்டர்ட் பவுடர் கலக்கிறதுக்கு. பால் நல்லா கொதிக்கணும். பால் பொங்கி வந்தோடனே சிம்மில் வச்சுருங்க. முக்கால் லிட்டர் பால் 1/2 லிட்டர் வர அளவுக்கு நல்லா சுண்ட விடுங்க. இந்த சாஹி துப்டாக்கு பால் நல்லா சுண்டனா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்தா நட்ஸு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாலாடைய பால் உள்ளார எடுத்து விடுங்க. பாலாடை வந்துக்கிட்டே இருக்கும் கொதிக்கும் போது. அதை நம்ம எடுத்து பால் உள்ளார விட்டுறலாம். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக பால் ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிச்ச உடனே நம்ம அதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கலந்து விடுங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே கொஞ்சம் கெட்டியாகும் பால். இப்போ சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. பால் இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க.
இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஏலக்காய் இடித்து சேர்த்துடலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சோடனே கையில் தொட்டு பாருங்க எண்ணெய் மாதிரி இருக்கான்னு. எண்ணெய் மாதிரி இருந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு இன்னும் எண்ணெய் மாதிரி வரல. எனக்கு இப்போ லைட்டாக எண்ணெய் மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு நிமிஷம் கொதிச்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதை நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டு சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை சேர்த்துடலாம். கருகிடக்கூடாது. கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும் போதே எடுத்துருங்க. நான் இப்போ இன்னும் 3 ப்ரெட்டு துண்டு இதிலே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக கீழே கலர் வந்தோடனே திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு பக்கம் கருகிரும். இந்த மாதிரி பார்த்து திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. கருகிடுச்சுன்னா கசக்கும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணும். அதிகமாக அனல் இருந்துச்சுன்னா கருகிரும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி எடுங்க. இந்த மாதிரி கலர் வந்ததும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதுவும் கலர் ஆயிடுச்சு, வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ எல்லாமே நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ இதே மாதிரியே இன்னும் இருக்கிற ப்ரெட்டெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க எப்படின்னு உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா கலர் வந்துச்சு, உங்களுக்கு சைடில் பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி சைடில் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் கலர் வந்தோடனே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ப்ரெட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சுகர் சிரப்பில் இதை போட்டு எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா நனையணும். இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து நனைச்சி அந்த பிளேட்டில் வச்சிடலாம். நம்ம செஞ்ச எல்லா ப்ரெட்டையும் இந்த சுகர் சிரப்பில் நனைச்சிட்டு பிளேட்டில் வச்சிடலாம்.
எல்லாத்தையும் இதே மாதிரியே வச்சுருங்க. நான் இந்த மாதிரி நினச்சி 6 பீஸ் வச்சுருக்கேன். நீங்கள் ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த கஸ்டர்ட் மில்க் சேர்த்துடலாம். ப்ரெட்டுக்கும் மேலே இந்த மாதிரி ஊற்றுங்க. இப்போ உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ நட்ஸ் சேர்த்தோன்னே எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுதில்ல. யாருக்கெல்லாம் ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக இந்த சாஹிது கூடாவை செஞ்சு பாருங்கள். நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த சாஹிது கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.